நவராத்திரி 6ஆம் நாள் அம்பிகையை வழிபடக்கூடியவர்கள் காலை 9 மணி 15 நிமிடம் தொடங்கி 10 மணி 15 நிமிடத்துக்குள்ள காலை பூஜை முடிக்கணும். மாலை 4 மணி 45 நிமிடம் தொடங்கி 5 மணி 55 நிமிடத்துக்குள்ள பூஜையை முடிக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த நவராத்திரியினுடைய 6வது நாள்ல அம்பிகையை சண்டிகா பரமேஸ்வரி அப்படிங்கிற ரூபத்துல பூஜை செய்யறோம் அப்படின்னு பெரியவர்கள் நமக்கு சொல்லியிருக்காங்க. இந்த நவராத்திரியினுடைய 6வது நாள்ல கன்னியா பூஜை செய்யக்கூடியவர்கள் தங்களுடைய இல்லத்திற்கு 7 வயது பெண் குழந்தைகளை அழைத்து வந்து அவர்களை சண்டிகா பரமேஸ்வரியினுடைய வடிவத்துல இருப்பதாக நினைத்து பூஜித்து வழிபடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த நவராத்திரியினுடைய 6வது நாள்ல நாம பூஜிக்கக்கூடிய சண்டிகா பரமேஸ்வரியானவள் துஷ்டர்களை, அதாவது அசுரர்களை அழித்து நல்லவர்களுக்கு அருள் செய்யக்கூடிய ஒரு உயர்ந்த தேவியாக வழிபடப்படுகிறாள். அதனால நம்ம வாழ்க்கையில இருக்கக்கூடிய கஷ்டங்களை நீக்கி இன்பங்களை பெருக்கக்கூடிய ஒரு உன்னதமான தேவியாக இந்த சண்டிகா பரமேஸ்வரியானவள் கருதப்படுகிறாள். இந்த சண்டிகா பரமேஸ்வரிய நவராத்திரியினுடைய 6வது நாள் எப்படி வழிபடணும் அப்படின்னா, உளுந்து, துவரம்பருப்பு, கடலை பருப்பு போன்றவை கலந்து ஒரு மாவாக அரைத்து அந்த மாவினால் கோலம் போட்டு, அதுவும் ஸ்வஸ்திக் அல்லது ஓம் அப்படிங்கிறதை கோலமாக போட்டு வழிபடுவது ரொம்ப அற்புதமான பலன்களை கொடுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே போல சந்தன மரத்தினுடைய இலைகளால இந்த அம்பிகையை பூஜிப்பது அபரிமிதமான பலன்களை கொடுக்குமா. செம்பருத்தி பூவினால இந்த அம்பிகைக்கு அலங்காரம் செய்வது வாழ்க்கையில இருக்கக்கூடிய இன்னல்களை எல்லாம் நீக்குமா. அதே போல நெய்வேத்தியமாக நாம தேங்காய் சாதத்தை படைக்கும் பொழுது நமக்கு மனதுல இருக்கக்கூடிய ஆணவம் நீங்கி நல்ல கதி கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நவராத்திரியினுடைய 9 நாட்களும் 9 விதமான ராகங்கள்ல கீர்த்தனையை பாடி அம்பிகையை வழிபடக்கூடியவர்கள் இன்னைக்கு நீலாம்பரி அப்படிங்கிற ராகத்துல கீர்த்தனையை பாடி அம்பிகையை முறையாக வழிபடணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இந்த முறையில, இந்த பலவிதமான முறைகள்ல மேல நம்ம பார்த்தா போல அம்பிகையை வழிபட்டு வந்தால்னா நமக்கு நினைவாற்றல் அதிகரித்து அறிவு பெருகி அந்த அறிவின் மூலமாக இல்லத்தில் பலவிதமான செல்வங்களும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.